சரி டோப்பமெண்டா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வாரியா இல்லையா? நான் தான் அவிய இருக்கும்போது அங்கே இருக்க எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால தான் அத்தைட்டே குறைச்சிட்டு வந்தேன். என் புருஷன்ட்டையும் சித்தி அங்கே இருந்தால் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன இப்போ போன அத்தை ஏதாவது சொல்லுவாவில்ல? டோப்பமெண்டா, அவிய என்ன சொல்லுவா? அது நம்ம வீடு இல்ல. நீ வந்தா அத்தை ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ. நீ மாசமா இருக்கல்ல, என்னைய கூட பேட்டு வாரியன்னு சத்தம் போட்டாவ. ஆனா உன்னையே அது கூட சொல்ல மாட்டாவ. நீ வேணா வந்து பாரு. அப்படின்னா நான் யோசிச்சுட்டு பிறவு சொல்லி. இங்க பாரு டோப்பமெண்டா, நீ வந்தானே வச்சுக்கியா, நம்ம 2 பேரும் சேர்ந்த அவியில விரட்டிடலாம். அவியல் அங்க இருக்க வச்சுட்டு நம்மளாம் அங்க வந்து இருக்கிறது நல்லதே கிடையாது. அது ஒன்றும் அவிய வீடு கிடையாது, நம்ம வீடு. நம்ம தான் அங்க எல்லாமே. அவியல நம்ம விரட்டுக்கு பார்க்கணுமே தவிர நம்ம ஓடக்கூடாது. நானே இது தெரியாம தான் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடினேன். எங்க அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னா, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீயே வா, நான் இருக்கேலா. அவியல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓட ஓட விரட்டுவோம். என்ன சொல்லி டோப்பமெண்டா? நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு பிறவு வாரேன். சரி சரி, ஆனா வரவன் மட்டும் இருந்துடாது. சரி. சாப்பாடு எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? நீ சாப்பிட மாட்டீங்க. சரி, நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போ, அத்தை தேடிட்டே இருப்பாவ. எத்தை 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 வாங்க. என்ன கமரி, சாப்பாடு கொடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏத்தே, சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே ஓடி வர முடியுமா? அவ சாப்பிட்ட பிறகு இருந்து பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். சாப்பிட்ட வரவு பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஏன் வாங்கிட்டு வரணும்? தரம் வாங்கிடலாம்னு கொடுத்துட்டு வர வேண்டியதானே? ஏத்தே, அவிய அம்மா வீட்டுல இல்ல. அவ மட்டும் தான் இருந்தா, அதான் கூட இருந்து பேசிட்டு வந்தேன். அவி அம்மா எந்தால போனாவ? இதுதான் பிள்ளை தாச்சி பிள்ளைய பாத்துக்கிட்டே லட்சணமா? அது வந்து அவிய அம்மா ஹோட்டலுக்கு போயிருக்காவலாம். அவளுக்கு சமைச்சு எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்கதாக சொன்னான். அப்படி என்ன பெருசா சமைச்சு வச்சிட்டாவ? ஹோட்டல்ல வச்ச குழம்பு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாவளா இருக்கா? என்ன கமரி, ஏன் போடியா? அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்ட சோத்தை நீ தின்னுட்டு வந்துட்டியா? இல்ல தேய். வேற எதுக்கு கமரி ஏன் போட்டுட்டு கிடக்கா? என்னமோ வயிறு விட்டு சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி. ஏத்தே, அது வந்து சாப்பிடல. நீங்க சரோஜா வீட்டுல என்ன குழம்பு வச்சு வச்சிருக்காவன்னு கேட்டு வச்சுனீல்ல, அதான் அவட்ட என்ன குழம்புன்னு கேட்டனா. அவிய அம்மா கரோட்டு குழம்பு வச்சு முட்டையை அவிச்சு குழம்புல உடச்சி போட்டு வச்சிருக்கதாக சொன்னான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே, அதனால தான் எனக்கு கொஞ்சம் சோறு போட்டு வையா குழம்பு ஊத்தின்னு சொன்னேன். அவ எனக்கு கருவாட்டு குழம்பும் முட்டையை வச்சு சோறு தந்தா தேய். அதைத்தான் சாப்பிட்டேன்னா யாப்பம் யாப்பமா வருது. அதுல வாய்வு அதிகமா இருக்குமோ? உனக்கு வேணுங்க மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னல, நீ எதுக்கு இப்ப அந்த வீட்ல சாப்பிட்டு வந்தா? உன்னை நான் சாப்பிட்டு வான்னு சொன்னேனா? எனக்கு நீங்க சோறு தந்தீங்களோ? கொடுத்துட்டு வான்னு மட்டும் தான் சொன்னீங்க. அவ சாப்பிடும்போது வேற நான் எப்படி சும்மா இருக்க முடியும், அதான் சாப்பிட்டு வந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கருவாட்டு குழம்பு அவிச்ச நாட்டுக்கோழி முட்டையும் சூப்பரா இருந்துச்சு தேய். உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தாரேன். சே, அங்க தின்னதெல்லாம் இங்க வந்து பேர் மாத்திட்டு நிக்க. அவியலே ஒண்ணே இல்லாதவிய. இந்த கடையில விக்கிற 2 ரூபாய் கருவாட்டு வாங்கிட்டு வந்து கறி வச்சிருப்பாவ. இதுல பங்கு போடியதுக்கு நானும் வந்துட்டேன், நீயும் பேர்க்கா போல்க. அத பங்கு போடியதுக்கு நானும் வருவேன்னு நினைக்கிறியோ? நான் கருவாட்டு குழம்பு வச்சா ஒரு சட்டி நிறைய கருவாடு கழுவி போடுவேன். அதுல மொச்சை கொட்டையை அவிச்சு போடுவேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் அரிஞ்சு போடுவேன். நான் கறி வச்சா 4 ஊருக்கு மணக்கும். ஏத்தே, மசாலா படம் வச்சா 4 ஊருக்கு மணக்குமா? ஏனி நானும் அப்படியே வச்சிருக்கேன். 4 ஊர்ல இருந்து யாரெல்லாம் கேட்டு வரவனு பாப்போம். கோமதி, என் கையால மசாலா அரைச்சு வைப்பேன். மசாலா போடலைன்னா குழம்பு மணக்குமா? கேட்டா பாரு கேள்வி, கேவலமான கேள்வி. இல்லத்தே, கல்யாணம் முன்னாடி வரைக்கும் நானும் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தேன். ஒரு நாள் கருவாட்டு குழம்பு வாசனை எங்க வீட்டுக்கு வரலையே. அப்படின்னா முன்னாடிலாம் நீங்க கருவாட்டு குழம்பு வச்சதே இல்லையோ? காலுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே உனக்கு மணத்திருக்கும். கஞ்சி மிளகாயும் தின்னுட்டு இருந்தவளுக்கு கருவாட்டு குழம்பு வாசனை எப்படி தெரியும்? ஏத்தே, எங்க அம்மையும் கருவாட்டு குழம்பு வச்சிருக்காத்தே, நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா சரோஜா வீட்டுல கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியா வச்சிருந்தாவத்தே, அதைத்தான் சொன்னேன். உன்னை யார் அங்க போய் சாப்பிட சொன்னது கோமதி? ஏத்தே, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க வேணா சாப்பிடலாம் இருந்துக்கிடுங்க. நான் சரோஜா வீட்டுக்கு போனா சாப்பிடுவேன், அவ எங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவா. இப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா சரோஜாட்ட போய் சொல்லிட்டு வந்துடும், பாத்துக்கிடுங்க. ஆமா, இத போய் சொல்லி என்ன அவ கோவத்துல அங்கேயே கடக்கட்டும். அவங்க வராம இருந்தா உனக்கு சந்தோஷம் அதானே கோமதி? ஏத்தே, சரோஜாவை நான் இன்னைக்கு வர வச்சுட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? வர வச்சு காட்டி அதுக்கு வர பாப்போம். இந்த பாப்பங்க இப்பெல்லாம் வேண்டாம், வர வச்சுட்டா என்ன தருவீங்க அதை மட்டும் சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்து தாரேன். ஏத்தே, பேச்சு மாற மாட்டீங்களே. நான் சொன்னதான் பேச்சில மாற மாட்டேன். அவன் இன்னைக்கு வரையிலனா நீ எனக்கு 10,000 ரூபாயில பட்டு எடுத்து தருவியா கோமதி? சரித்தே, உங்க மகன்கிட்ட சொல்லி எடுத்து தர சொல்லி. ஆமா, என் மாவன்கிட்ட சொல்லி கேட்டு வாங்குறதுக்கு எனக்கு தெரியாது போல்க. இவ சொல்லிதான் அவன் எனக்கு எடுத்து தர போறான். இந்த பாப்பாவை கொண்டு போய் அங்க பாத்திரம் வளர்க்குற
ஏத்தேய் அப்ப எனக்கு சோறு அத தின்னுட்டு வந்துட்டான்ல கார்வெட் குழம்பு புகழ்ந்திய குமரி. ஆ பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, மறுபடியும் சோறு தாங்க. ஓஹோ, டிவி பார்த்துட்டு இருக்க அந்த பொம்பளை இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிட வேண்டியதான். சமந்தி டிவி பார்த்துட்டு இருக்கீங்களோ? கொழுப்ப பத்தி அந்த பொம்பளைக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லாம திரும்புது. இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. சமந்தி உங்களை தான் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களோ? பார்த்த சில பேருக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. என்கிட்டே வந்து 7:30 இழுக்கு வர வேண்டியது. சமந்தி அப்ப டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்களோ? என்ன இந்த பொம்பளை பதிலே பேச மாட்டேங்க. இப்படி இருந்தா எப்படி சண்டை இழுக்க? இது இந்த வீட்டை விட்டு போனாதானே பிள்ளை இந்த வீட்டுல நிம்மதியா வாழும். நானே இந்த வீட்டுல சொகுசா வாழலாம். பேச மாட்டேங்க, எப்படி சண்டை இழுக்க? சமந்தி சும்மா இருந்தாலே இப்படிதான் சமந்தி. டிவி தான் பார்க்க தோணும். வேலை ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கீங்களா, இப்படி டிவி பார்க்கணும்னே தோணாது. வேலை வெட்டி எதுவும் செய்யாம வெட்டியா இருக்கவிய தான் இப்படி டிவி ஓயாம பாப்பாவ. நீங்க இப்ப எந்த வேலையும் செய்யறது இல்லல்ல, அதனால தான் டிவி பாக்குறீங்களோ? இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கே விரும்பல. உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நான் வேலை செய்வேன், செய்யாம இருப்பேன். இது என் வீடு. இதுல வந்து யாரும் மூக்க நுழைக்காண்டாம். சரி, நம்ம சும்மா இருந்தாலும் இருக்க விட மாட்டாவ. சமந்தி நான் அது ஏன் சொன்னேன்னா, நானே இப்ப சும்மா இருக்கேன் பத்தியலா. என் வீட்டுல நான் இருந்தா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இப்படி தெண்டமா உட்காந்து டிவி பார்க்க மாட்டேன். என்ன இந்த பொம்பளை ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துருக்கு? இவ்வளவு பேசி ஒரு பிரயோஜனமே இல்லையே. சமந்தி நானும் கொஞ்சம் டிவி பார்க்கணும், ரிமோட் தாங்களா? இந்த நேரத்துல நான் ஒரு சீரியல் பார்ப்பேன் சமந்தி. நீங்க இப்படி பழைய காலத்துல உள்ள பாட்டெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீல, வயசானவியா தான் இந்த பாட்டை கேட்பாவ. அது சரி, நீங்க வயசானவியா தானே? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சமந்தி. நான் சீரியலை தான் விரும்பி பார்ப்பேன். கொஞ்சம் ரிமோட் தாங்க சமந்தி. நான் என் வீட்டுல என் டிவில எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்க டிவியை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேணா உங்களுக்கு வீட்டுக்கு போங்க. சமந்தி ஒரே ஒரு சீரியல் தான் சமந்தி. பார்த்துட்டு உடனே ரிமோட்டை தந்துறேன். தாங்க சமந்தி. முடியாது நீட்டேன். இந்த பாட்டுல அப்படி என்ன இருக்கு? அந்த காலத்து பாட்டு. இதுக்காக போய் முக்கியமான சீரியலை விட முடியுமா? கொஞ்சம் தாங்க, பிறகு பாட்டு கேளுங்க. 24 மணி நேரம் தண்டமா உட்கார்ந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னது தெண்டமாவா? ஆமா, இந்த வீட்ல நீங்க தானே தண்டமா இருக்கீங்க. இங்க பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. உங்க பேச்சு ஒன்றும் சரியில்லை, ரொம்ப தடிக்குது, பார்த்துக்கிடுங்க. சமந்தி நான் உண்மையை தானே சொல்றேன். என் மாமாவே வேலைக்கு போறாரு. என் பிள்ளை வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறா. உங்க புருஷனும் ஏதோ வேலைக்கு அப்பப்போ போயிட்டு வராரு. இந்த வீட்ல தெண்டமா இருக்கிறது நீங்க ஒருத்தர் தானே. உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு வேலையும் இந்த வீட்ல செய்யறது கிடையாது. இந்த வீட்ல பெரிய தண்டச்சோரே நீங்க தான். ஏய், என்ன சொன்ன? வாயை கிழிச்சு தச்சுப்படுவேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வார்த்தைக்கு வார்த்தை தெண்டாங்க. சமந்தி வாயை கிழிச்சு தைக்கும் போது என் கை சும்மா இருக்கும்னு நினைச்சீங்களோ? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் இந்த வீட்டு சமந்தி, மரியாதை கொடுங்க. உனக்குலாம் என்ன மரியாதை? நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தெண்ட சோறுங்க. சமந்தி நீங்க தெண்டச்சோறு தானே? ஏய், நானா தெண்டச்சோறு? நீ தான் தெண்டச்சோறு. பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல வந்து தெண்டச்சோறு தின்னுகிட்டு இருக்கா. மரியாதையா இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போயிரு. இல்ல உனக்கு மரியாதை இருக்காது, மரியாதை கெட்டு போயிடும். எதுக்கு எங்க அம்மாவை அப்படி பேசுறீங்க? இங்க பாரு, உன் அம்மையை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்தான் பேசுவேன். ஏன்னா இவ பேசுன வார்த்தை அப்படி. சரி, எங்க அம்மா தான் இந்த வீட்டுக்கு இருக்க ஒரே சம்மந்தி. ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய நீ பெத்து வளர்த்து உங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கா. இப்பதான் முதல் தடவையா இந்த வீட்டுல வந்து எங்க அம்மா தங்கியிருக்கா. அதுக்குள்ள இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க. இதுதான் நீங்க சம்மந்தி கொடுக்கற மரியாதையா? சம்மந்தி சம்மந்தினா பேச வேண்டிய மரியாதையா பேசணும், நடக்க வேண்டிய மரியாதை நடக்கணும். அது உன் அம்மாக்காரிக்கு சுத்தமா கிடையாது. மரியாதை இவளுங்க இருந்து வெளியே போச்சல். இவளா? எதுக்கு எங்க அம்மா அப்படி பேசுறீங்க? அவ இவன்னு பேசுற வேலை வச்சுக்கிடாதங்க. மரியாதையா பேசுங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வேன்? என்ன செஞ்சிருவேன்? என்ன செய்வியோ செஞ்சிக்க. ஆனா இவன் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. சம்மந்தி என்ன வேணாலும் சொல்லுங்க சம்மந்தி. என் பிள்ளை கூட சண்டை போடாதுங்க சம்மந்தி. பாவம் சம்மந்தி, சின்ன பிள்ளை. சரி, சம்மந்தின்னு சொல்லக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப கொஞ்சம் வந்து என்ன பேச்சலாம் நீ பேசுன? எங்க அம்மா என்ன பேசுனாங்க? அனுஷ்காமா ரிமோட் தாங்கன்னு கேட்டம்மா. அதுக்கு தான் சம்மந்தி இப்படி கோவப்படியாவ. அதான் தெரியுமே, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒத்தையில உட்கார்ந்து டிவி பாப்பாவ. நம்ம வந்து ஒரு நிமிஷம் ரிமோட் தாங்கன்னா இவங்களுக்கு பத்திக்கிட்டே
எங்க கூப்பிடுற இவள? வெளியே போய் சொல்லு, ரூமுக்குள்ள எல்லாம் கூட்டு போக கூடாது. இங்க பாருங்க, என் அம்மாவை வா போன்னு பேசுனீங்க, அப்புறம் நானும் பேசிடுவேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். எங்க பேசி பாரு. உன் அம்மைய நான் அப்படிதான் பேசுவேன். நீ என்னைய பேசுனேன்னு வச்சுக்க பல்ல தட்டி விடுவேன். ஏன்னா இவ பேசுன பேச்சு அப்படி. இன்னொரு தடவை அவா இவா நீங்க மரியாதை கெட்டுறோம். ஓட